போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்குக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக், அவருடைய நெருங்கிய கூட்டாளி சதானந்தம் ஆகியோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவல் ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் கடந்த மே 29ஆம் தேதி உத்தரவிட்டது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தாக்கல் செய்துள்ள 5000 பக்க குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்பது தொடர்பாக அன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுதீர்குமார் விசாரித்தார். ஜாஃபர் சாதிக் தரப்பு முன்வைத்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் இதே விவகாரம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.